ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். தொடர்ந்து பேசுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி சீரியலில் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். கோமதியும் ராஜியும் இப்போது முத்துவேலை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே வந்துட்டு விஷயம் தெரிஞ்சு சக்திவேல் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுறாரு. என்ன நடந்துச்சுன்னு நம்ம கதையில் பார்ப்போம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து பேச முடியும். ஓகே, வாங்க என்னாச்சுன்னு பார்ப்போம். ராஜி வந்துட்டு வீட்டில் காலையில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. கீரை கிள்ளிட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. அப்போ பாண்டியன் அங்கே வராரு. வந்துட்டு அப்படியே பேச்சு கொடுக்குறாரு. என்னம்மா, எக்ஸாம்லாம் நல்லா எழுதுனியா? எப்போ ரிசல்ட் வரும்? இந்த மாவட்டத்துலேயே நீ தான் முதல்ல வரணும், அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக மாமா, நான் நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கதிர் வந்து அங்கே உட்கார்றாரு. கதிருக்கு தெரியும், பாண்டியனுக்கு தெரியுன்றது. எங்கே சொல்லிடுவாரோ அப்படின்னு லைட்டாக பதட்டமாகவும் இருக்குது. ஆனால் வந்துட்டு சொல்ல மாட்டாருன்னு நம்பிக்கையும் இருக்குது. அங்கே உட்கார்றாரு. அப்போ கோமதியும் வந்துட்டு, ஏண்டா வந்துட்டு காஃபி எதுனா எடுத்துகிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்கும் போய் அவங்க காஃபி எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் சொல்கிறாரு, கோமதி, ராஜுமா, 2 பேரும் போயிட்டு உங்கள் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுங்க. அவருக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, நீங்கள் போனீங்கன்னா அவர் கொஞ்சம் சந்தோஷப்படுவார், கொஞ்சம் நம்பிக்கையாகவும் இருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ராஜி வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக, சரிங்க மாமா, போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதியும், ஆமாங்க, நானும் நினச்சிட்டே தான் இருந்தேன் போகணுன்னு சொல்லிட்டு, சரி போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பாண்டியன் சொல்கிறாரு, சும்மா போகாதீங்க, அவருக்கு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு கதிர்கிட்ட கேட்டுட்டு அதெல்லாம் போய் சொல்லுங்கள். பழம் வாங்கிட்டு போங்க, ஃப்ரூட்ஸ் தான் நிறைய சாப்பிட்ணும், உடம்பு நல்லா தேரணும், எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, இவங்களும் எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனால் அங்கே அவங்க அப்பா வந்து தூங்கிட்டு இருக்காரு. போயிட்டு அவங்க அப்பத்தா கிட்ட சொல்லி எழுப்பி விடுறாங்க. எழுந்திரிச்சதும் அவர் வந்துட்டு பொண்ணை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. அதுக்கப்புறம் கோமதியும் ராஜியும் வந்துட்டு அவங்களால விசாரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போது நம்மளோட குமாரவேல் வந்துட்டு எதர்ச்சியாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவருக்கு விஷயம் எதுவுமே தெரியாது. அவர் வந்துட்டு எங்கே யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே கேட்கவும், இந்த மாதிரி கோமதியும் ராஜியும் வந்திருக்காங்க, மாமாவை பார்த்துட்ருக்காங்க, எல்லாம் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே குமாரவேலுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நம்ம இல்லாத நேரத்தில் வீட்டில் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக போயிட்டு அந்த கதவாண்ட நின்று என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்குறாரு. அப்போன்னு பார்த்து முத்துவேல் வந்துட்டு கதிரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. அதை கேட்டு குமாரவேலுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு, அப்பா எங்கேப்பா இருக்கீங்க? வீட்டில் என்னென்னமோ நடந்துட்டுருக்கு, நீங்கள் என்னப்பா வெளியில் போயிருக்கீங்க? இங்கே நம்ம இல்லைன்னு வீட்டுக்கு யாரோ வராங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாரு. உடனே வந்துட்டு சக்திவேல் வந்துட்டு, என்னடா சொல்கிற, நான் இல்லாதப்போ வீட்டுக்கெலாம் வர அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் ஆகிடுச்சா, இரு நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கோவமாக வச்சுட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ராஜில், நீங்கள் கொஞ்சம் நேரம் நடங்கப்பா, நான் வாங்க உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வீட்டு வெளியிலேயே கொஞ்சம் நேரம் நடக்கிறாங்க. நடந்துட்டுருக்கப்போ பாண்டியன் அங்கே அந்த இடத்துக்கு வராரு. வரப்போ வந்துட்டு ராஜிக்கிட்ட வந்துட்டு, நீ போமா, நான் கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி உள்ளே அனுப்பிச்சி விட்டுறாரு. அனுப்பிச்சதுக்கப்புறம் முத்துவேல் கிட்ட வந்துட்டு இவர் பேசுகிறாரு. இப்போ உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டோன்னே, பரவாயில்ல, இரணி ஆப்ரேஷன் தானே, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னோடனே அவர் முத்துவேலுக்கு பயங்கர ஷாக்கு. கதிர் மேலே அவர் உடனே கோவம் வந்துருச்சு. என்ன இவ்வளோ நல்லவனாக இருந்தால் சொல்ல மாட்டேன் சொல்லிவிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவருக்கு கோவம் வந்துருச்சு. உடனே வந்து இல்லை கதிர் வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னான்னா அது வந்து அவர் காப்பாற்றுவான், அவன் சொல்லலை. எனக்கு வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துருந்தாங்க இல்லையா ஒரு விருந்தாளி, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி சென்னையில் வந்துட்டு கதிரை பார்த்துருக்காங்க. கதிர் வந்துட்டு சொந்தக்காரங்க தெரியாமல் கதிர் வந்துட்டு இந்த மாதிரி போலீஸுன்றதுனால உண்மையை சொன்னாங்க. அப்போ அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அவர் வந்துட்டு என்கிட்ட சொன்னார், அவங்க மூலமாக தான் எனக்கு விஷயம் தெரியும், கதிர்லாம் எதுவுமே சொல்லலை, அவர் சொல்லவும் மாட்டான் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறார். அப்படியா அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் ஆறுதல் சொல்கிறாரு. அவர் சொல்லிகிட்டே இருக்கிறப்போ, என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, இந்த நோய் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதை வந்து ராஜி கேட்டுடுறாங்க. என்னப்பா இரணியாக தானே சொன்னீங்க, என்ன நோயிலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க? இல்லைம்மா, நான் இரணியாவை தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை, நீ உள்ளே போமான்னு சொல்லி மறுபடியும் அவர் அனுப்பிச்சி வச்சிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துக்கு சக்திவேல் வராரு. அந்த கேட்டுக்கிட்ட வந்து பார்க்கும்பொழுது இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துடுறாரு. ஏற்கனவே குமாரவேல் சொன்ன டென்ஷனுக்கே அவர் கிளம்பி வந்திருக்காரு. வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசுகிறத வேற பார்த்துட்டாரா. கரெக்டாக இவங்க என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னு
பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க, நாங்கள் தேடி தேடி கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா கூட அந்த மாதிரி ஒரு பையனுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணியிருப்போமான்னு தெரியல, ரொம்ப நல்ல பையனாக இருக்கார், ரொம்ப அன்பாக ரொம்ப பாசமாக இருக்கார் அப்படின்னோடனே பாண்டியன் சொல்லுவார், அந்த அன்பு பாசம் எனக்கு கிடைக்கல, அதான் என் பிள்ளை வந்துட்டு அது வந்து மற்றவங்க எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி நான் வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் சக்திவேல் கேட்டுட்டு பயங்கரமாக கோவப்பட்டு கிட்ட வந்துட்டு கத்துறாரு, அண்ணா என்னென்ன பண்ணுற, யார்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ உனக்கு கொஞ்சமாச்சும் இதுவும் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறாரு. டேய் சக்திவேலு அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இவர் கேட்கவே இல்லை, காய்ச்சி முச்சுன்னு கத்துறாரு. இப்போ என்ன, நான் இங்கே இருந்தால் தானே உனக்கு பிரச்சனை இல்லைனா வா, நான் வீட்டுக்குள்ளே போகிறேன், அப்புறம் உனக்கு பிரச்சனை இல்லைல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து சமாதானப்படுத்துறாரு. சரின்னு சொல்லிட்டு முத்துவேல் உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டோன்னே சக்திவேல் இருக்குது, உனக்கு ஒரு நாள் இருக்குது கவனிச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பாண்டியனை திட்டிட்டு அவரும் உள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து கோமதி வந்துட்டு சரி என்ன நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. ராஜு உடம்ப பார்த்துக்கோங்கப்பா நாங்கள் வரோம் அடிக்கடிக்குன்னு சொன்னோன்னே குமாரவேலுக்கும் சக்திவேலுக்கும் மூஞ்சி மாறுது. என்ன சும்மா சும்மா வரேன்னு சொல்லிங்க, இது என்ன உங்களோட சொந்த வீடா, சும்மா சும்மா வந்துட்டு போவீங்கன்னு சொல்லி ஒரு சத்தம் போடுறாரு. ஆமாம் இது எங்கள் அப்பா வீடு தான், நான் வருவேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் கோவமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த கையோடு பார்த்திங்கன்னா கோமதிக்கு ஞாபகம் வருது, இது வந்து 3ஆவது மாதம் பிறந்துருச்சு, தங்க மயிலுக்கு வந்துட்டு உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியல, என்ன நடக்கா, எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போடலாம் என்னன்னு சொல்லி ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி அங்கே போகிறாங்க. அங்கே போனால் தங்கமயில் வீட்டில் இல்லை, அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. ஆனால் அவங்க உள்ளே போகும்பொழுது அவங்க தெருமுனையிலேயே பார்த்துடுறாங்க தங்கமயில். இவங்க உள்ளே போயிட்டு அவங்க இல்லைன்னொடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டு காசு எடுத்து அங்கே வச்சுட்டு மயில் வந்தால் கொடுத்துருங்க, பிரசவத்துக்கு செக்கப்புக்கெல்லாம் வச்சுக்கிட்டோம் செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க. இது எல்லாமே ஒரே நாளில் தான் நடக்குது. கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. போனதை மயில் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்னம்மா எதுக்கு அவங்க வந்துட்டு போனாங்கன்னொடனே இவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, காசு எடுத்து நைஸாக ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க. சொல்லவும் இல்லை, அந்த காசை காட்டவும் இல்லை, கண்ணில் ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க. ஒழிச்சு வச்சுக்கிட்டு நான் எதுவுமே வாங்கலையே அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்கிறாங்க. உடனே மயில் கேட்குது, இல்லை அவங்க ஏதோ பணம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்துட்டு அதை மறைக்கிறீங்க, காட்டுங்க ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டுறாங்க. மிரட்டினோடனே அதுக்கப்புறம் அந்த பணத்தை காமிக்கிறாங்க. உடனே மயில் என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை பிடுங்கிடுறாங்க. பிடுங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு பாண்டியன்கிட்டயே கொடுத்துட்டு வந்துடலாம் பாண்டியன் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி அவங்க போகிற வழியில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டை பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே அவர் வந்துட்டு நான் வேணாம் உனக்கு, ஆனால் எங்கள் வீட்டு பணம் மட்டும் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் நக்கலாக பேசுகிறாரு. இதை கேட்டுட்டு மயிலுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. எனக்கு ஒன்றும் உங்கள் பணம் வேணாம், என் குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு சொல்லி எனக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் ரொம்ப ஓவராக பேசாதீங்க, அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு தான் நானும் போய்கிட்டு இருக்கேன், நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே வந்துட்டு மயிலோட வீட்டுக்கு சரவணன் என்ன சொல்கிறாரு, இல்லை எல்லாம் எனக்கு தெரியும், சும்மா இந்த சைடு சண்டை போடுற மாதிரி போடுவேன், அந்த சைடு காசை வாங்கிப்பேன், இதானே உன் குடும்ப பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை எடுத்து பேசுகிறாரு. என்ன பாருங்க, தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க, நான் காசை கொடுக்க தான் போயிட்டுருக்கேன், நீங்கள் ரொம்ப பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. அது ஒரு மாதிரி சண்டையாக போயிட்டுருக்கு. ஆனால் அந்த சண்டையில் வந்துட்டு அவர் வந்துட்டு அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லலாம்னு நினைப்பார். ஆனால் வந்து சொல்ல மாட்டார். இதை மாதிரி நம்ம வீட்டில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த அவாய்ட் பண்ணிடுவார். மயில் என்ன பண்ணுவாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போவாங்க. இதுதான் வந்துட்டு என்னோட ப்ரெடிக்ஷன் மக்களே. இதே மாதிரி தான் நீங்களும் ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா கமெண்டில் போடுங்க, மறந்துடாதீங்க. நம்ம தொடர்ந்து கதை பேசலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.